இது நாள் வரைக்கும் தனுர் ராசிக்காரர்கள் என்னென்ன அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி எஃபெக்ட், நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியில் இவர்கள் நிறைய அடி வாங்கினார்கள். ஒரு காலத்துல நம்ம அடி வாங்கி மரத்து போனது கடகம் ரிஷபம் எல்லாம் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா. இப்போ பூரணமா அது யாருக்கு பொருந்தது அப்படின்னா தனுர் ராசிக்கு தான் பொருந்தது. ஏன் அப்படின்னா ஒரே வார்த்தையில சொன்னோம்னா நிம்மதி போச்சு, கடன் வளர்ந்துச்சு. நம்மளுடைய தனமும் நம்மளுடைய வருமானமும் நம்மளுடைய வெற்றியும் பெயரும் புகழும் அந்தஸ்தும் கீர்த்தியும் புதனுடைய நட்சத்திரம் நம்ம ஜீவனாதிபதி தொழில் இதெல்லாம் எங்க போகுது? தேவையில்லாம ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கோ எதிரிக்கோ இல்ல கடல்ல போட்ட பெருங்காயம் மாதிரியோ வேற எங்கும் போகாமல் நம்மளுடைய தொழிலுக்குள்ள போகுது. இல்லைன்னா நம்ம லைஃப் பார்ட்னருக்கு போகுது, போகட்டுமே. அது லைஃப் பார்ட்னருக்கு போனாலும் திரும்ப நமக்குத்தானே வரப்போகுது. அப்போ நிறைய விதங்களில் சமாதானம் சந்தோஷம் தனுர் ராசிக்காரர்கள் எதிர்பாராமலேயே அவர்களுக்கு கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரு பெயர்ச்சி நடந்து விட்டது. குரு உச்சமடைந்து விட்டார். குரு சனி என்ற கிரகத்தை பார்க்க தொடங்கி விட்டார். அப்போ சனியின் வீரியம் கட்டுப்படுகிறது. ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது விஷயங்கள் எல்லாமே நாம் இது நாள் வரை வீடியோக்களாக கொடுத்து விட்டோம். இதில் நாம் இது நாள் வரை சொல்லாத விஷயம்னு சொல்லலாம், இல்ல கவனிக்காத விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார். இது மீன ராசியில் புதனின் ஆதிக்கத்தில் அமைய பெற்றுள்ளது. இதன் அதிதேவதை பூஷா, பூஷன், வழிகாட்டுபவர், பயணங்களை காப்பவர் மற்றும் ஆன்மாக்களுக்கு முக்தி பாதையை காட்டுபவர். மந்த காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவான் புதனின் ரேவதி நட்சத்திரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அது கர்ம வினைகளின் முடிவு மற்றும் கணக்கு தீர்த்தல், கார்மிக் க்ளோஷர் என்று உன்னதமான ஒரு நிலையை உருவாக்குகிறது. இதில் புதன் என்பது புத்தி, தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரம், புத்தி காரகன் என்று அழைக்கப்படுவது உண்டு. சனி இங்கு வரும் பொழுது நாம் புத்தியால் செய்த தவறுகள், கணக்கு வழக்குகளில் செய்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மற்றும் வார்த்தைகளால் இது நாள் வரை நாம் விளைவித்த கர்மாவிற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் மாற்றம் இல்லாதது போல் இருக்கும். ஆனால் இது ரொம்பவும் முக்கியத்துவமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இதில் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் தனுர் ராசியிலும், இரண்டாவது பாதம் மகர ராசியிலும், மூன்றாவது பாதம் கும்ப ராசியிலும், நான்காவது பாதம் மீன ராசியிலும் வரும். இந்த ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் சனி பயிற்சி என்பது இருக்கிறது. இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு குருவின் பார்வை சனியின் மேல் வந்து விடுகிறது. சோ டோட்டலாவே இந்த சனி புதன் கர்மா இன்னும் ஒரு வருடத்திற்கு யாருக்கு என்ன கொடுக்க போகிறது, இதனை எவ்வாறு நாம் தற்காத்துக் கொள்ளலாம்? தனுர் ராசிக்கு இந்த நட்சத்திர மாற்றம் என்ன சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் தனுர் ராசிக்காரர்கள் என்னென்ன அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி எஃபெக்ட், நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியில் இவர்கள் நிறைய அடி வாங்கினார்கள். ஒரு காலத்துல நம்ம அடி வாங்கி மரத்து போனது கடகம் ரிஷபம் எல்லாம் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா. இப்போ பூரணமா அது யாருக்கு பொருந்தது அப்படின்னா தனுர் ராசிக்கு தான் பொருந்தது. ஏன் அப்படின்னா ஒரே வார்த்தையில சொன்னோம்னா நிம்மதி போச்சு, கடன் வளர்ந்துச்சு. நான்காம் வீட்டுல சனி பகவான் இருந்து எல்லாமே இவர்களுக்கு கைகளுக்கு எட்டியது. ஆனால் எதுவுமே இவர்களுக்கு வாய்களுக்கு எட்டவில்லை. நல்ல சாப்பாடு இருக்கு, ஆனா சாப்பிட முடியாது. நல்ல வாகனம் இருக்கு, அதை ஓட்ட முடியாது. நல்ல வீடு, பெரிய மாளிகை மாதிரி ஒரு பெரிய வில்லா மாதிரி வீடு இருக்கும். ஆனா தனுராசிக்காரர் வீட்டினுடைய உரிமையாளர் எங்கேயாவது ஒரு ஊர்ல போய்
வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ல ஒரு 1 பெட்ரூம்ல ஒரு 4 பேர் ஷேரிங்குள்ளார இருப்பாரு. அந்த வீட்டுல பார்த்தா இங்க இருக்கக்கூடிய மெய்டோ இல்ல வாட்ச்மேனோ அவருக்கு தெரியாமலே இங்க தனியா வாடகைக்கு விட்டு ஒரு வருமானத்தை பார்த்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல் கண்டும் காணானது போல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் தனுராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்டார்கள். 4ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் சும்மா இல்லை பிரதர், உங்களுக்கு 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தை 3ஆம் பார்வையாக பார்த்தார். அது விஷப்பார்வை. அப்போ என்ன அர்த்தம் பிரதர் அப்படின்னா கடன் வளர்ந்தது. இதுதான் உண்மையான நிலைமை. இப்போ உங்களை சுருட்டிய சனி பகவான் இப்பொழுது குருவின் பார்வை வந்து விட்டது. தேங்க்ஸ் டு ஜூபிட்டர். வாங்க குரு, வணக்கம் குரு, வரவேற்கிறோம் குரு, ரெட் கார்பெட் வெல்கம் குரு. உங்களுக்கு நீங்க மறைஞ்சாலும் நீங்க எங்களை சமாதானப்படுத்த போகிறீர்கள். எங்களை நீர்த்து போக வைத்த சனி பகவானை நீர்த்து போக வைக்க போகிறீர்கள். சந்தோஷம். லெட் காட் பிளஸ் அஸ் அப்படிங்கிறது தான் தனுராசிக்காரர்களுடைய நிலைப்பாடு. இந்த நட்சத்திர மாற்றம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீரியமா ரஃபா டஃபா இருந்த அந்த சாட்டர்ன் இப்போ ஒரு புத்திகாரகன் புதனுடைய நட்சத்திரம். இந்த புத்திகாரகன் புதன் நமக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் நமக்கு அவர் ஜீவனத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்போ சாட்டர்ன்ங்கிறது நமக்கு தனகாரகன், நமக்கு அவர் தான் வெற்றிகாரகன். அவர் மந்தகாரகனாக இது நாள் வரை இருந்தாலும், ஸ்லோவாக இருந்தாலும், ஸ்லோ மோஷன்ல இருந்தாலும், இனிமே அவர் புதனுடைய நட்சத்திரம்னாவே அது ஆக்ஷன் மோடு தான். நம்மளுடைய தனமும் நம்மளுடைய வருமானமும் நம்மளுடைய வெற்றியும் பெயரும் புகழும் அந்தஸ்தும் கீர்த்தியும் புதனுடைய நட்சத்திரம், நம்ம ஜீவனாதிபதி, தொழில், இதெல்லாம் எங்க போகுது? தேவையில்லாம ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கோ எதிரிக்கோ இல்ல கடல்ல போட்ட பெருங்காயம் மாதிரியோ வேற எங்கும் போகாமல் நம்மளுடைய தொழிலுக்குள்ள போகுது. இல்லைன்னா நம்ம லைஃப் பார்ட்னருக்கு போகுது. போகட்டுமே, அது லைஃப் பார்ட்னருக்கு போனாலும் திரும்ப நமக்குத்தானே வரப்போகுது. அப்போ நிறைய விதங்களில் சமாதானம், சந்தோஷம் தனுராசிக்காரர்கள் எதிர்பாராமலேயே அவர்களுக்கு கிடைக்கும். மெயினா என்னன்னா, உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கு அப்படிங்கிறது குறைந்து எஃபெக்டிவ் ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும். அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தா, இல்லைன்னா உங்களுடைய எக்யூப்மெண்ட்டாக இருந்தால், டெக்னாலஜியாக இருந்தால், சாஃப்ட்வேராக இருந்தால், இந்த ஏஐ, ஜிபிடி, ஜெமினி என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலும் அடுத்த கட்டம், அடுத்த லெவல், புது கான்செப்ட், புது டெக்னாலஜி. 10 பேர் வரலன்னு நான் கவலைப்பட மாட்டேன். அவர்கள் வந்தாதான் எனக்கு தொழில் நடக்கும்னு தேவையில்லை. என்னுடைய மிஷின், என்னுடைய ஐடியா, என்னுடைய கான்செப்ட் வேலை செய்யும். அதனை பராமரிப்பதற்கு 1-2 நபர்கள் மட்டும் வந்தால் போரும். இந்த நபர்களை வைத்து என்னால் சமாளிக்க முடியவில்லை. இவர்களை போய் வேறு ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு நான் ரூம் எடுத்து கொடுத்து தங்க வச்சு இவர்கள் என்னை போட்டு உருட்டினார்கள், மிரட்டினார்கள். ஆனால் இனிமே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இது வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் நிறைய மன உளைச்சல் தீரும். ஏன்னா அந்த ஹார்ட் ஒர்க் செஞ்சோம் பிரதர், செஞ்சும் எங்களுக்கு சமாதானம் ஆகலை, எங்களுக்கு திருப்தி ஆகலை, எங்களுக்கு இன்னும் கைகளுக்கு எதுவுமே வரவே இல்லைன்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சமாதானமும் சந்தோஷமும் இப்படிப்பட்ட நபருக்குள்ளார இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்வது மட்டுமல்லாமல் அது அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஓவராலா இழந்த நிம்மதியை இவர்கள் திரும்ப பெறக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். தனுராசி சகோதரிகளாக இருந்தால் இது நாள் வரை கணவனுக்கிட்ட இருந்த நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்றதையே நீங்கள் இனிமே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம். தனுராசியில் வயதில் மூத்த நபர்களாக இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்ப இது நாள் வரைக்கும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது. அது என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியாமல் ஸ்கேனுக்கு போனோம், லேபுக்கு போனோம், அப்புறம் எக்ஸ்ரே எடுக்க போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தர் வாஸ்து தான் டிஃபெக்ட்னாரு, ஒருத்தர் குலதெய்வம் உங்க குலதெய்வம் உங்க மேல கோபமா இருக்கு, அதனாலதான் பிரச்சனைக்குன்னு சொன்னாரு. ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட்.
ஒவ்வொரு இடமாக நாங்கள் அலைந்து திரிந்து எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் ஏற்படவில்லை. ஆனால் இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். பிரச்சனை எங்கிருந்து வருகிறது, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவீர்கள். இதெல்லாமே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், ஒரு பெரிய ரிலீஃப். இதையும் தவிர ஓவராலா தனுர் ராசிக்காரர்களுக்கு கடனை வாங்கி இடத்தை வாங்கினார்கள். அந்த இடத்தை எதுவுமே பண்ண முடியல. ஒரு லோன் வாங்க முடியல, ஒரு அப்ரூவல் கொடுக்க முடியல. கேட்டா அதுல அந்த டாக்குமெண்ட் இல்லை, இந்த டாக்குமெண்ட் இல்லை, அதுல ஏதோ ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க, கிளம்ப மாட்டேங்கிறாங்க, இல்ல யாரோ ஒருத்தங்க குடிசை போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி மன உளைச்சல் அப்படிங்கிறது குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல இதெல்லாம் அவர்களுக்கு தீர்வு ஏற்படும். இந்த தீர்வுங்கிறது இவர்களுடைய தொழில் ரீதியாகவும் இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்காகவும் அது திரும்பவும் உங்களுக்காகவும் சில நேரத்துல பிசினஸ் பார்ட்னருக்கும் சமாதானம். இப்ப பிசினஸ் பார்ட்னர் வந்து கஷ்டம் இல்லாம நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவருக்கு பல கஷ்டம் இருந்தா திரும்ப திரும்ப நம்ம பிசினஸ்ல தானே வந்து அவர் கையை வைப்பார். இந்த மாதிரி எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த நட்சத்திர மாற்றம் அப்படிங்கிறது தனுர் ராசிக்கு நிறைய சமாதானத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதுல ஒரே ஒரு இக்கு என்ன அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நபர்கள் மட்டும், உத்திராடம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் 7வது நட்சத்திரமாக வருகிறது. தாராபலம் உங்களுக்கு நெகட்டிவாக வருகிறது. அப்போ சனிக்கிழமைகள்ல இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம அணுஜென்ம திஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நலத்தீர்த்தத்துக்கு போய் சனி பகவானுக்கு நீராடி, பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், காட் சில்ட்ரன், துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் இதையெல்லாம் செய்வதன் மூலம் தொடர்ச்சியா பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி திதிகள்ல பைரவர் வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த தாராபலத்தினுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் கிளியர் ஆகிவிடும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள்.